guys, welcome you all to TikTok YouTube channel. Hope all are staying safe and happy. So இதுக்கப்புறமேட்டு நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் ஸ்டார்டிங்கில் ஒரு குவிஸ் கொஸ்டின் கேட்போம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா யூ கேன் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். இன்னொரு கொஸ்டின், which is the largest sea in the world? Red Coastal Sea, South China Sea, Arabian Sea, Tasman Sea. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒன் இஸ் கரெக்ட். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் குவிஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இதில் 8 டைப்ஸ்னு பார்த்தோம். ஸோ அந்த 8 டைப்ஸோட டெஃபினிஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டாபிக் வந்து நவுன். இன்னைக்கு அந்த நவுனில் இருக்கிற டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நவுனில் இருக்க டைப்ஸ் வந்து ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த நவுன் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ திங்க் எல்லாருமே இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது காமன் நவுன். காமன் நவுன்னா என்னன்னா, இதோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லலாம்னா, இட் இஸ் a name given to particular group. For example, he is a cricketer. ஸோ இந்த ஹீ இஸ் அ கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதுல இந்த கிரிக்கெட்டர் அப்படின்றது தான் காமன் நவுன். இந்த கிரிக்கெட்டரில் யார் கிரிக்கெட்டர், டோனியா, விராட் கோலியா, ரோஹித் சர்மாவான்றதை மென்ஷன் பண்ணாமல் காமனாக ஹீ இஸ் அ கிரிக்கெட்டர் அப்படின்ட்டு சொல்கிறது தான் காமன் நவுன். இதுலேருந்து டிரைவ் ஆகிறது தான் ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன் சொல்லிடுறேன். It refers to particular place or thing. இதுக்கு எக்ஸாம்பிள் he is Virat, the captain of RCB. So இதில் he is Virat அப்படின்றது we have mentioned. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் காமனாக நம்ம கிரிக்கெட்டர்னு சொன்னோமே தவிர யாருன்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல. பட் இதில் we have mentioned it as விராட். ஸோ இந்த விராட்டுங்கிறது தான் ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கலெக்டிவ் நவுன். ஸோ கலெக்டிவ் நவுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ நேம் given to group of people. For example, let's take there is a bunch of grapes. So இதில் grapesங்கிறது இட்ஸ் a noun. எத்தனை grapes இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றது this bunch. எத்தனை grapesன்ற bunch of grapes. இந்த bunchங்கிறது தான் collective noun. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். let's take there is dozen of apple. ஸோ இதில் dozen அப்படிங்கிறது மென்ஷன்ஸ் 12. ஸோ இந்த 12ங்கிறத dozen அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம்ல. ஸோ இந்த dozenங்கிறது கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுனோட டெஃபினேஷன் என்னன்னா, name given
to the matter of which the things are made. இது டெஃபினிஷன் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு திங்கு நம்ம திங்குன்னு சொல்கிறோம்ல எல்லா டெஃபினிஷன்ஸ்லையும், அந்த திங்குன்றது தான் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அப்படின்றது ஒரு திங். நெக்ஸ்ட் லெட்ஸ் டேக் காட்டன். ஸோ இதெல்லாம் தான் மெட்டீரியல் நவுன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் டிஃபைன்ஸ் 3. ஒன்று ஸ்டேட், இன்னொன்று குவாலிட்டி, அண்ட் அதர் இஸ் ஆக்ஷன். ஸோ இங்கே ஸ்டேட் அப்படின்றது இட் டசன்ட் மென்ஷன்ஸ் சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி கிடையாது. நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரனை வந்து நம்ம வந்து சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தட் இஸ் ஒன். நெக்ஸ்ட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் யூத் அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது குவாலிட்டி. குவாலிட்டிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கைண்ட்னஸ். ஸோ கைண்ட்னஸை மென்ஷன் பண்ணுற ஒரு வேர்ட் வந்து இட் கம்ஸ் அண்டர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்ஷன்ஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணுறோமோ it all comes under action. For example, smile, laugh, cry, இதெல்லாம். ஸோ இந்த 5 மட்டும்தான் டைப்ஸ் ஆஃப் நவுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. there are another 2. it comes under number. ஸோ நம்பர் பேஸில் nouns are classified into 2. that is countable noun and uncountable noun. So in the countable noun na enna அப்படினு கேட்டிங்கன்னா, which are the things which we can count. For example நான் கொடுக்கிறேன், there are 11 players in கிரிக்கெட் டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 11 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கவுண்டபிள். ஸோ தட் கம்ஸ் அண்டர் கவுண்டபிள் நவுன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அன்கவுண்டபிள் நவுன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தேர் இஸ் அ லிட்டர் ஆஃப் மில்க் இந்த கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த லிட்டர் ஆஃப் மில்க் அப்படின்றதுல இந்த லிட்டரை வந்து we can measure but we cannot count. So இது வந்து it comes under uncountable noun. So this is all about nouns and its types. இவ்வளவுதான். இந்த 5 comes in a main category. அது இல்லாம countable plus uncountable. So இதுதான் all about today's topic. So இந்த டாபிக்கான டெஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். You can attend it. It will be helpful. சொன்ன மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு குவிஸ் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு யூ கேன் ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கொஸ்டின் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் பி சேஃப், பி ஹாப்பி, பி பாசிட்டிவ். ஒன்ஸ் அகேன் நான் போன வீடியோவில் என்ன சொன்னோம் அதே தான் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் இந்த கோவிட் பேட்டிலில் we can win it together. So thank you so much. Keep supporting upcoming videos. இன்னும் நிறைய டாபிக்ஸ் பார்க்கலாம். Thank you.